நேரம் போனதே தெரியல. தம்பி பேரரசு சொன்ன மாதிரி நிறைய ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிருக்கோம். எங்களுக்கு வேலையே அதுதான். யார் கூப்பிட்டாலும் போயிடுது. ஏன்னா நாங்கள் படம் பண்ணுற காலத்தில் ஒரு பூஜை போட்டோன்னா, இப்போ ஏவிஎம்மில் பூஜை போட்டோன்னா ஏவிஎம் ஸ்டூடியோவே நிறைஞ்சிரும். வண்டி உள்ளே வர்றது போகிறது எல்லாம் சிரமமாயிடும். அவ்வளவு பெரிய கூட்டம். வாசு சார் படமாகட்டும், என் படமாகட்டும், பேரரசு படமாகட்டும், செல்வமணி படமாகட்டும், போட்டால் அப்படியே ஆரம்பமே ஓப்பனிங்கே அப்படி எத்தனை பேர் வந்தாங்க. எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் கலைஞ்சு போகும்போது படம் விற்றுரும். பூஜை எண்ணிக்கையே படம் விற்ற காலத்தில் டைரக்ட் பண்ணுறவங்க நாங்கள்லாம். அப்போல்லாம் நாங்கள் ஜாஸ்தி பேசவே மாட்டோம். வெறும் பூஜை தான், மாலையை போடுவாங்க, யாரும் பேச மாட்டோம். இப்போ விழாக்களில் நிறைய பேச வேண்டியிருக்கு. நம்மளும் தயாராக இருக்கணும், கேட்குறதுக்கும் தயாராக இருக்கணும். எனக்கு இங்கே வந்ததில் ஒரு சந்தோஷம் என்னென்னா, பி வாசு சார் குடும்பத்துலேருந்து இன்னொரு டைரக்டர் வர்றாரு. இன்னொன்று மிரட்டலான ஆளு இன்னொருத்தன் வரானா அப்படின்ட்டு வந்து என் கண்ணை மூடி உட்கார்ந்து ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தேன் தம்பி பேசுகிறத. மாதவன் அப்படியே எனக்கு சக்தி பேசுகிற மாதிரியே இருந்தது. நம்ம சக்தி கூட நான் அடிக்கடி எனக்கு அங்கிள் அங்கிள்னு பேசிகிட்டு இருப்பேன். அதே வாய்ஸ், நான் ஒரே பிளட் இல்லையா, அதே மாதிரி, அதே கான்ஃபிடென்ஸ். அதே வாசு சார் எப்படியும் பேசும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசுவார். ஒரு சுமாரான கதையை கூட அசத்தலாக சொல்லி மிரட்டி அடுத்து பூஜையை போட்டுருவார். அது அப்புறம்தான் அந்த கதையை கரெக்ட் பண்ணுவார். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ், வாசு சார்கிட்ட இந்த கான்ஃபிடென்ஸ் உன்னுடைய பேச்சில் தெரிஞ்சது. உன்னுடைய முழு படத்தையும் பார்த்த கடைசியில் தான் அவருடைய திறமையில் எந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்குன்றது தெரியும். ஆனால் இந்த ட்ரெய்லர்லேயே ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஒரு நல்ல கண்டென்ட்டை எடுத்து அதை ஒரே ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு ஒரு ஃபுல் சப்ஜெக்டையும் அதில் 5-6 கதாபாத்திரங்களை வைத்து அழகாக ஏதோ பின்னி பிணைந்து ஒரு சிறப்பான திரைக்கதையை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் என்பது மட்டும் தெரிகிறது. அப்புறம் நீங்கள் பேசின விஷயங்கள் எல்லாம் கோர்வையாக கேட்டப்போ, தம்பி இந்த இண்டஸ்ட்ரியில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க. என்னை நோக்கி என்னுடைய உறவுக்காரங்களில் நிறைய பேர் வருவாங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்போது சினிமாவுக்கு போகிறேன் நம்ம அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட வந்து எங்கள் அத்தைமாருங்க மற்ற மாமா பசங்க எங்கெல்லாம், எதுக்கு சினிமாவுக்கு போகிறேன், வேஸ்ட், என்ன பெரிய ஆளாக போகிறான் அப்படின்னு ஃபஸ்ட்டு டிஸ்கரேஜ்மெண்ட்டே அங்கே தான் எங்களுக்கு வில்லேஜில். அப்புறம் பக்கத்து ஊருக்காரங்க, இவனெல்லாம் என்ன பெரியவனை, எல்லாம் எவனே பெரிய ஆளாக முடியுமா, எதுக்கு வீணாக போய் இங்கே எங்கேயாச்சும் போய் மில்லில் வேலை செய்யலாம்ல அப்படின்னு நம்மளை இன்னும் டிமோட்டிவேட் பண்ணாங்க. நம்ம வெற்றி பெற்ற கடைசியில் அவங்க பசங்களையெல்லாம் எங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. இந்த உறவுக்காரங்க கிட்ட மட்டும் என்னதான் திறமை இருந்தாலும், என் சொந்த தம்பியாகவே இருந்தாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாது. சினிமாவில் நீ மட்டும் நீயாகவே உழைத்து, நீயாகவே உனது திறமையை வெளிப்படுத்தி, நீயாக உனக்கு ஒரு இடத்தை பிடிக்கவில்லை என்றால் உனக்கு அந்த இடம் நிரந்தரமாக கிடைக்காது. இதுதான் சினிமாவில். அதனால் உன்னுடைய பேச்சில் மற்றவர்களை முன்னுதாரணமாக வைத்து நீயாக போராடி இருக்கிற இந்த போராட்டத்துக்கு உண்டான வெற்றி நிச்சயம் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உன் நண்பர் ஒளிப்பதிவாளர் திரு ஜெயச்சந்திரா அவர்களுக்கும் கிடைக்கும். இந்த படத்தில் நான் இன்னொன்று மிகப்பெரிய இந்த டைட்டிலில் நான் ரசித்த ஒரு விஷயம், தயாரிப்புன்னு 2 பேர் வந்தது, இணை தயாரிப்புன்னு ஒரு 11 பேர் வந்தது. அந்த இணை தயாரிப்பாளர்கள் யாருப்பா? அதான் நீ மேடை ஏற்றின அவங்களா? ஸோ பெரிய ஒரு கரவொலியை கொடுத்து சம்பளம் கொடுக்காத எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அப்படியாப்பா? நீ தானே சொன்னேன் படத்தில் வருமானம் வந்தேன்னா உங்களுக்கு சம்பளம் செட்டில்மெண்ட். அப்புறம்
பேரரசு பேசும்போது சொன்னார் அழகா, 2-3 தடவை இந்த ஹீரோயின் அழகாக இருக்காங்க அழகாக இருக்குன்னு. பாவம் அவருக்கு. பேரரசு அடுத்து படம் பண்ண போகிறாரு, உங்கள்கிட்ட ஹீரோயின் டேட் கேட்பாருன்னு நினைக்கிறேன். மிக சிறப்பாக நடித்திருக்கும் ஹீரோவுக்கும், ஹீரோவும் நல்லா பேசுனீங்க தம்பி. நிச்சயமாக அவர் அதான் சொன்னேன், உங்கள் எல்லாத்த பற்றியும் நாங்கள் பேசுகிறத விட உங்கள் டைரக்டரே பேசிட்டார், உங்கள் தயாரிப்பாளரே பேசிட்டார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அதை பற்றியே, அதாவது ஒவ்வொருத்தரையும் அளந்து அளந்து உள்ளே வச்சு, அளவு கடந்து அன்பை வச்சு, அன்பை கொடுத்தே உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வேலை வாங்கியிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த அன்புக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த படத்தின் ரிலீஸுக்கு பின்னால் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் உறுதியாக சொல்கிறேன். அப்புறம் பத்திரிகையாளர்கள் இருக்கீங்களாப்பா? இல்லை கிளம்பிட்டாங்களா? 10 பேர் இருக்கீங்க. பேரரசும் சொன்னார், தம்பியும் சொன்னார், பத்திரிகையாளர்களால் மட்டும்தான் சின்ன படங்களெல்லாம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைந்ததுன்னு. அப்போ கூட நீங்கள் கைத்தட்ட மாட்டேன்றீங்க. ஒரு தடவையாவது கைத்தட்டலாம். உங்களால் தான் வெற்றி சின்ன படங்களுக்கு. அவர் ஒரு லிஸ்ட்டே சொன்னார். இசையமைப்பாளர் சாம் சிஎஸ்கிட்ட எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். மியூசிக்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் ஜாஸ்தி தெரியாது. இந்த சிஎஸ்ன்னா என்ன தம்பி? கேத்தலிக் சர்ச்சா? இனிஷியலாக அது ஒன்றா வருதா? சாம் சிஎஸ்ன்னு அது இனிஷியல் என்ன புள்ளி வைப்பாங்கள்ல, புள்ளி இல்லாத இனிஷியல், பெரிய புள்ளிங்க. உங்களுடைய இசைக்கோரு மிக அற்புதமாக இருந்தது இந்த படத்தில். இந்த ட்ரெய்லரில் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ஒவ்வொரு ஷாட்டுமே வேறு வேறு விஷயங்களை நகர்த்தினாலும் உன்னுடைய இசை அதை அருமையாக ஒன்று சேர்த்து ஒரு ஒரு ஏதோ ஒரு தேடலை நோக்கி இந்த கதை இருக்கிறது என்பதை அற்புதமாக வெளிப்படுத்தியது. இசையிலேயே பேசியிருக்கும் சாம் சிஎஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு படத்துக்கு பாட்டு முக்கியம்தான், ஆனால் எங்களுக்கெல்லாம் பாட்டு வந்து, எனக்கு வாசு சாருக்கெல்லாம் பாட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா இளையராஜா என்கிற ஒரு மாபெரும் இசை மேதை எங்களுக்கு, நாங்கள் என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறதுக்கு முன்னாடியே பாட்டை கொடுத்துட்டு போயிடுவார். அவர் டியூனை கொடுத்துட்டு போயிடுவார். துளியிலே அட வந்து அதெல்லாம் வந்து காலமுள்ள வரையிலும் வாழும் பாடல். அதெல்லாம் அவருக்கு அமைஞ்ச பாட்டுகள் எல்லாமே சரி. அதே மாதிரி என்னுடைய படங்களும், ஒரு நாளும் முனை மறவாத, பச்சை மலை பூவு, அவர் அதில் பிரபு சார் பாடுறதில் சூப்பரான பாட்டு. அது செந்தமிழ் பாட்டில் அது அனைத்து பாடல்களுமே ஹிட்டு. ஸோ இசை என்பது ஒரு படத்துக்கு மிக மிக அவசியம். ஒரு மியூசிக் டைரக்டராக நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், பாட்டு வேண்டான்னு சொல்லாதீங்க, அது அறச்சொல்லாயிடும். அந்த பாட்டை மாற்றி இன்னும் கொஞ்சம் பண்ணலாமான்னு வேணா கேளு, இன்னொரு பாட்டு எக்ஸ்ட்ரா போட்டு தரலாமான்னு கேளு. ஏன்னா பாடல் எந்த பாடலாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சின்ன கவுண்டர் படத்தில் போகிற பக்கத்தில் சீனில் ஒவ்வொரு சீனு 2 சீனுக்கு ஒரு பாட்டு வர்ற மாதிரியே நான் வந்து ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன். இளையராஜா சார் ஃபுல் கதையை கேட்கும்போது நான் சொல்லிகிட்டே இருந்தேன், என்னையா 4 சீனுக்கு ஒரு பாட்டு 4 சீனுக்கு ஒரு பாட்டுன்னு சொல்லிகிட்டே போகிறேன். அந்த நேரத்தில் சீக்வன்ஸு சுச்சுவேஷன் இருக்குது, அதுக்கு நீங்கள் போட்டுக்குங்க, அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணுறேன்ட்டு. அது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 14 பாட்டு வந்தது. 14ல் 8 இடத்துல பாட்டு வச்சேன். 8 இடத்துல பாட்டு வச்சேன். 8 பாட்டு இருக்கிற படம் மாதிரி தெரியாது. அதாவது கதையோடு கலந்து செல்லும்போது அவர் ஷாம் சொன்னார், கதையை கெடுக்காமல், கதையோட ஃப்ளோவை கெடுக்காமல், அந்த உணர்வு பூர்வமாக பாடல்கள் அப்படியே கதையோடு பிணைந்து வரும்போது எது பாடல், எது கதை, எது காட்சி என்று தெரியாமல் போகும். ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்காது. ஒன்றில் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன், அதனுடைய விஷயத்துக்கு ரிசல்ட் 4வது சீனில் இருக்கும். அந்த 4வது சீனில் இருக்கிற ஒரு மேட்டருக்கு 6வது சீனில் ஒரு பாட்டில் பதில் சொல்லுவார். கண்ணு வலது கண்ணு தானாக துடிச்சதுனால ஏதோ நடக்கும்னு பேச்சு.
ஸோ அவன் முந்தான ஓரத்தில் நேர்ந்து முடித்த கதை இன்னும் முடியலைன்னு சொல்லி பாடுவான். அதுக்கு ஒரு சீனில் இருக்கும், ஒரே ஷாட்டில் காட்டியிருப்பேன். ஸோ இது எல்லாமே ஒரு உணர்வு ரீதியாக ஒன்றாக சேர்க்கும் ஒரு அற்புதமான படைப்பு தான் இசை. ஸோ இசையை மட்டும் நீங்கள் எவ்வளவு பாட்டு வேணாலும் வச்சுக்கோ அப்படின்னு தான் நீ கேட்கணும். உனக்கு தெரியும் 4 பாட்டுக்கு மேலே இது தேராது இந்த கதையில் அப்படின்னு. இருந்தாலும் 6 பாட்டு போட்டு கொடுக்க வேண்டியது தானே. அதில் தப்பி தவறி நீங்கள் போட்ட எக்ஸ்ட்ரா பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகிடும். அந்த மாதிரி இளையராஜா சாருக்கு நிறையா இருக்குது, வாசு சாருக்கு நிறையா இருக்குது. நாங்கள் சும்மா என்னடா இந்த டியூனை வேறு போட்டோமே, சரி ரெக்கார்ட் பண்ணிட்டு போட்டால் அந்த பாட்டு ஹிட் ஆகிடும். அதனால் எது எந்த இடத்துல மனித உணர்வுகளோடு கலந்து அதை அப்படியே நம்மளை தட்டி கொடுத்து அதை இதயங்களை வருட வைத்து அது ஒரு மிகப்பெரிய ஏற்புக்குடைய ஒரு சந்தமாக மாறி எல்லார் காதுகளையும் மீண்டும் மீண்டும் ரீங்காரமிடும் ஒரு இசையாக மலர்கிறதோ அதுதான் நெடுநாள் வரைக்கும் இருக்கும். நம்ம இன்றைக்கும் பாசமலர் பாட்டை நம்ம மறக்க முடியாது. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் மறக்க முடியல. நான் அதை கேட்டு கேட்டு உள்வாங்கி நம்ம ரத்தத்தில் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர் என்ற பெயரோடு இருக்கிறீர்கள். சின்ன படங்களுக்கு இசையமைப்பதை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக எல்லா சிறுபட தயாரிப்பாளர்களும் உங்களை விரும்பி வரட்டும். நீங்கள் மேலும் நிறைய சம்பளம் எல்லாம் கேட்காம சிறுபட தயாரிப்பாளர் இவர் மாதிரி ஆளுகளுக்கு கொடுத்தா வாங்கிக்கோங்க, கொடுக்கலன்னா நல்ல பாட்டு கொடுத்தாரேன்னு சந்தோஷமாக போயிட்டே இருக்க வேண்டியது. வெற்றி உன் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் என்று கூறி இந்த திரைப்படத்தில் ஜெகன் ஒரு பேக்கோடவே மேலே வந்தார். எங்கே போயிட்டானா? இன்னும் பேக்கோடு தான் இருக்கியாப்பா? அதில் என்ன இருக்குன்றது ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னப்பா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாமையே ஒரு பேக்கோடு ஒருத்தன் வர்றானே, ஏதோ விஷயத்தோடு வர்றான்னு. ஸோ பேக்கில் இருந்தது தான் எல்லாத்தையும் வெளியே விட்டு பேசிட்ட பேச்சா கன்வெர்ட் பண்ணிட்டியோ நீ. ஜெகன் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர். அவர் நிச்சயமாக அவர் இந்த படத்தில் வந்திருக்காருன்னா ஏதோ ஒரு மேட்ரு செய்வோம். இந்த மெக்கானிக் ஷெட்டு ஓனரா ஏதோ அந்த மாதிரி தான் தெரியுது. அந்த பச்சை கலர் பெயிண்ட் அடித்து நோ பண்ணுறீங்க. அதே மாதிரி மற்ற நடிகையர், அந்த குழந்தைக்கு தாயாக வருபவர் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தீங்க. நம்ம டைரக்டர் பாலாஜி சக்திவேல் அவர்களுடைய ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பையும் நம்ம பார்த்தோம். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை இயக்குனருக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் இந்த 2 பேர் தயாரிப்பாளர்களுக்கும் 11 இணை தயாரிப்பாளர்களுக்கும் இந்த படத்திலே பங்கேற்ற அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படத்தை வாழ்த்தி எழுதப் போகின்ற எனது நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரிய பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் இது எல்லாத்தையும் மீறி ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே இருந்து வாழ்த்த இன்னும் காத்து கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரர் திரு பி. வாசு அவர்களுக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.